நான் இந்த டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர்ல வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆக்டிவிட்டி இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஆக்டிவிட்டி இருந்தேன். இப்ப 3வது ஆக்டிவிட்டி நான் அதுக்குள்ளேயே ஒரு 3வது ஒரு வேயும் நான் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு ஈவென்ட்ஸ்ல பத்தி கொஞ்சம் இதுல கதைக்கலாமாண்டு. இது கிட்டத்தட்ட எப்படி ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இப்ப இந்த இந்த கூகுளுக்கு போயிட்டு இப்ப இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, சும்மா இப்ப USD 12K அடிக்கிறேன் இந்த இப்படி கன்வெர்ட்டர் படிச்ச வேண்டாம். இல்ல பாருங்க இப்ப யுஎஸ் டாலர்ஸ் இப்ப $100 அடிச்சா, அதுங்க ஸ்ரீலங்கன் ரூபீஸ்ல விழுது பார்த்தீங்களா? அதே மாரி இப்ப நான் இத பாருங்க, இப்ப ஸ்ரீலங்கன் ரூபீஸ்ல $10,000 அடிச்சேன்டா, சரியானே அது வந்து யுஎஸ் டாலர்ஸா இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப அப்படி மாறுது தானே? இப்படி ஒரு பிஹேவியர தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டில காட்டுறேன். அதாவது இப்ப உங்களுக்கு இங்க செல்சியஸ் இருக்கும். செல்சியஸ்ன்னு டைப் பண்ணீங்க அதில ஃபாரன்ஹைட் வேல்யூ விழும். ஃபாரன்ஹைட் வேல்யூல விழுந்தா என்ன செய்யும்? இப்ப அதில ஃபாரன்ஹைட் வேல்யூ டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன நடக்கும்? அது வந்து செல்சியஸ்ல வந்து உங்களுக்கு மாறும். சரி. வேற இந்த எக்ஸாம்பிள் நான் வந்து சாம்பிள் கோட்ஸும் உங்களுக்கு நான் வச்சுக்கிறேன். அதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன். சரி. டைம் எடுக்கும் முன்னாடியே நான் ஆல்ரெடி கோடிங்கையும் கிரியேட் பண்ணி போட்டு உங்களுக்கு தந்திருக்கேன். சரி. ஸோ இதுக்கான சோர்ஸ் கோடும் இந்த ஃபைல்ல போட்டிருக்கேன். அதில நீங்க இந்த ஆக்டிவிட்டி எவ்வளோ காணுங்க. டூ வே டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர்ல கன்செப்ட் திஸ் ஆக்டிவிட்டி பில்ட்ஸ் ஆன் ப்ரீவியஸ் one by creating more dynamic user experience. You will handle a real-time text changes, managing user input safely, and learn how to solve common problem where two events can trigger each other in a infinite loop. இல்ல இஷ்யூ இருக்குன்னா இதில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்லுங்க, இப்போ நாங்கள் வந்து இங்கே மாறேக்கில் அப்புறம் இது மாற்றி இப்போ இதை குழப்பக்கூடாது. அப்படியே இஷ்யூ எல்லாமே இருக்குது. அந்த இஷ்யூ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுற பற்றியும் நீங்கள் பார்க்கலாம். சரி, அந்த இடம் போட்டிருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போட்டு என்ன செய்யலாம், WPF கிரியேட் பண்ணலாம். இப்போ அதில் டே 1 ஆக்டிவிட்டி 3 WPF அந்த கிரியேட் பண்ணிக்கிறேன் தானே. ஓகேயா? இதை வந்து ஆக்டிவிட்டி 3 என்ன போடுறோம். சரி, இதை காப்பி பண்ணி போட்டு புது இதை கிரியேட் பண்ணுவோம். உள்ள இதில் க்ளோஸ் பண்ணி போட்டு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோருக்கு போயிட்டு இது வந்து ஆக்டிவிட்டி நான் ஆல்ரெடி ஆக்டிவிட்டி 3 WPF வச்சுருந்து நாங்கள் இதை வந்து வேறு இன்னொரு பேர்லாம் மாற்றுறோமா, WPF எக்ஸ்டெண்டட் அப்படின்னு மாற்றுவோம். இந்த அதே பேரில் கொடுக்கலானே அட் நியூ ப்ராஜெக்ட் இதே மாதிரி WPF அப்ளிகேஷன். இப்போ இதை வந்து என்ன செய்வோம், WPF ஓகே அந்த இதுக்கு ஒரு பேர் கொடுத்தா எக்ஸிஸ்ட் ஜஸ்ட் WPF 3 ஒன்று அடிச்சிடுறேண்ணே. ஓகே, நான் WPF 2 ஒன்று அடிப்பேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகே, கிரியேட். ரைட். சரி, இப்போ இதில் மெயின் விண்டோட எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணிடுவோம். லோட் ஐக்கான் இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இந்த அவுட்புட் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ஸ்ப்ளிட்டை கொஞ்சம் எடுக்கிறேன். சரி, அது லோட் ஆகி வந்துட்டு இப்போ இதில் வந்து இப்போவே நாங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் விண்டோ இதில் சூஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் சைஸஸ் இப்போ நாங்கள் கோடிங் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோடியா இப்போ இருக்கட்டும். நான் மாற்றல. இப்போ இந்த நான் கூட உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லை வாங்க டிசைன் UI at 2 text box control, 1 for Celsius and 1 for Fahrenheit at corresponding label controls. So they are which is இப்போல்லாம் பட்டன் போட தேவையா, where I implement two-way logic. When a user types a wide number into a Celsius box, the Fahrenheit box should update instantly with the converted value. When the user types a wide number into a Fahrenheit box, the Celsius box should update instantly with the converted value. The user invite text like ABC or clear text box, that text should be also cleared. அது அந்த இதையும் போட்டிருக்கேன். இல்லை வேறு இதுக்கான WPF அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் போர்டுல அந்த சோர்ஸ் கோடங்கள் தந்துருக்கு பார்த்தீங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்போ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். கிரிட் கொஞ்சம் காப்பி பண்ணி போட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இந்த ஆல்ரெடி இல்லை கோடிங்கெல்லாம் நான் இப்போ அழித்து போட்டு இதை போடுவோம். சரி, பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கோடிங் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்திருக்கு. ஃபிட்டோவில் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீட்டாக வந்திருக்கேன். அதில் இப்போ எங்களுக்கு இப்போ டெம்பரேச்சர் ஹைட்டும் செட் பண்ணி வித்தும் அப்படியே நீட்டாக செட் பண்ணியிருக்கு. மேலே கிரிட்டு மேலே மார்ஜின் தந்திருக்கு. எங்களுக்கு மார்ஜினோட போட்டு விட்டுருக்கு கிரிட்டுக்கு. மேலே அதோட வந்து இப்போ அந்த இதை வந்து நீட்டாக அந்த கிரிட் கொலம் டெஃபினிஷன், ரோ டெஃபினிஷன் இதெல்லாம் என்ன இல்லை இந்த கிரிட்லாம் இப்போ ரோ கொலம்னு பிரிச்சு செய்கிறதுக்கு இது பண்ணுறது. வேறு பழைய கோடையுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டெஃபினிஷனுக்கு எதுவுமே நாங்கள் இந்த
கிரிட் கோலம் அண்ட் இந்த புது இதுகளை சேர்த்துருப்போம். இதை வந்து நாங்கள் டீட்டெயில்டாக இதில் என்னென்ன விளங்குறதுக்கு நாங்கள் லே அவுட்ஸை பற்றி டபிள்யூபி பார்க்க டீட்டெயிலாக விளங்கும். இப்போதைக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு வந்து தெரிஞ்சுக்கணும். கோடிங்கில் வந்து லேபிள் அந்த கண்டென்ட் செல்சியஸ் பார்த்தீங்களா, மற்ற வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டிருக்கிறோம். மற்ற டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் நான் நேம் கொடுவேன், செல்சியஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ். மற்ற அந்த இதுக்கு வந்து ஃபெர்னைட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். சரி, மற்ற வந்து இல்லை டெக்ஸ்ட் சேஞ்ச் இதெல்லாம் மெயினாக பார்க்குறோம். முதல் வந்து பாய்ச்சலில் வந்து நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் பாவிச்ச இவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதாக இருந்தது. இது என்ன இவெண்ட்னா கிளிக் பாய்ச்சாங்க. இங்கே வந்து டெக்ஸ்ட் சேஞ்ச் அந்த இவெண்ட்டுக்கு செல்சியஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் சேஞ்ச் வந்து கொடுத்துருக்குறோம். இதுக்கு நீங்கள் இதில் டபுள் கிளிக் பண்ணலாது. இப்போ 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 சச்சமே இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் போட்டு அதுக்குரிய மெயின் விண்டோட சேனல் பார்த்தாலும் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இனிஷியல் கம்பவுண்ட் சேனல் இருக்கா, இப்போ என்ன நீங்கள் இது பண்ணணும் மாதிரி இருக்கா, மிரர் ஹாடிக்கும் நிற்குது. ஏன்னா அதுக்குரிய சோர்ஸ் கோடும் போட்டு தான் எங்களுக்கு அது வேலை செய்யும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கால கீழே வரைக்கில் எங்களுக்கு இந்த இது போட்டிருக்கணும், டே 1 ஆக்டிவிட்டி 3 WP5 என்ன இஷ்யூ நாங்கள் இஷ்யூ இருக்கான்னு நாங்கள் இது மாற்றிருக்கேன். சரியானே, இப்போ இதான் இப்போ நீங்கள் கோடிங்கையும் பண்ணி போய்க்கல கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இதில் பார்க்கணும் இல்லையே அந்த எனக்கு எரர் அடிக்கண்டா இந்த இன்சைட்ஸ் காம்பவுண்ட் இது வந்து இந்த கரண்ட் கண்டெக்ஸ்ட் என்று சொல்லினேன். ஓகே, நான் நினைக்கிறேன் அதில் என்ன இஷ்யூண்டா, இப்போ உங்களுக்கு டே 1 ஆக்டிவிட்டி WPF2 போட்டு இந்த XML வேறுங்கோ இதில். ஓகே வேறுங்க, இதில் வந்து மெயின் விண்டோ இது எப்படி கொடுக்கணும். சரி, சரி, இந்த இஷ்யூவாக இருக்கும், அதை கொடுத்தா அப்புறம் ஃபிக்ஸ் ஆகணும் ஆகும். டே 1 ஆக்டிவிட்டி 3 WPF. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸாக இருக்கும். இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் உங்களுக்கு இந்த மாற்ற வேண்டி இருக்கும் பாருங்க. இப்போ அந்த எரர் ஒன்று போட்டு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதில் கோடிங்கில் கொப்பி பண்ணி போடக்கே தான் இஷ்யூஸ், அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நானும் இந்த கோடிங்லேயும் எடுக்கலாம் எனக்கு ஃபுல்லாக நான் இதை கொப்பி பண்ணி பேசுவேன். கவனிங்க, ஆல்ரெடி இந்த மெயின் இன்சைஸ் கம்பவுண்ட் இதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த 2 ஃபங்க்ஷன் தான் இப்போ எங்களுக்கு நாங்கள் புதுசாக போட போகிற ஃபங்க்ஷன். உங்களுக்கு இதை கொஞ்சம் குயிக்காக காட்டுவோம்னா நான் இதை கொப்பி பண்ணி போடுறேன், மற்றபடி நான் கோடிங் எழுதலாம். சரி, இதில் வந்துட்டு சாரி, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இதை முதல்ல இந்த ஃபங்க்ஷனை போடுறேன். சரி, இந்த ஃபங்க்ஷன் என்னது, இப்போ அதை நீட்டாக இதை இது பண்ணுறதுக்கு போட்டிருக்கு மெயின் எக்ஸாம்பிளில். இதுக்குள்ள கீழே பேஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா. எல்லாம் வந்து அப்போ ஏனில் எரர் ஹார்டுன்னா அதை நான் மற்ற இதை இது பண்ணல. அதாவது பூலியன் வேல்யூ ஒன்று தான் இஸ் அப்டேட்டிங் அண்டர் பூலியன் வேல்யூ, அது வந்து இங்கே இருக்குது. ஜானி கமெண்ட்ஸோடு செய்து உங்களை போட்டால் நீட்டாக இருக்கும். சரி, ஸோ பாருங்கள், இதான் இந்த அப்டேட் பண்ணுற இது பண்ண தான் இந்த போட்டிருக்கு பாருங்கள். இதான் இந்த ஈவெண்ட் ஹேண்டில் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் சென்டர் டெக்ஸ்ட் இவெண்ட் ஆக்ஸ்ன்னு இருக்கு. இது வந்து டெக்ஸ்ட் இவெண்ட் ஆக்ஸ்ன்ற ஒரு கான்செப்டில் வருது பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு நான் முதல் செஞ்ச இதில் பார்த்தோம்டா அது பாருங்க, WPFல செய்யலாம் கிளிக்கும் இல்லை வாய்ச்சாங்க. அப்போக்கு எங்களுக்கு அந்த ரவுட்டட் ஈவெண்ட்ஸ்ன்னு இருக்கும், பட்டன் கிளிக்குன்னு வரைக்கல. இங்கே வந்து பார்த்தோம்டா இதுக்கு என்ன இருக்குது, இது வந்து டெக்ஸ்ட் சேஞ்ச் ஈவெண்ட் இருக்குது. ஸோ இப்படியான இதெல்லாம் எல்லாம் பார்க்கணும். சரியானே, ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ எப்படியா இருக்குது பார்க்க டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணிக்கலாம், அவ்வளோங்க எப்படி செய்கிறாண்டு. சரியானே, இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம்னால் அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் என்ன செய்யணும், இப்போ இந்த ஃபங்க்ஷனையும் காப்பி பண்ணி போடுவோம். ஓகே, ஓகே, நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு கோடிங்க. சரி, இது ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன், ரைட் தானே. ஸோ இதான் எங்களோட இதில் இருக்கிற விஷயம். ஸோ இப்போ இது என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ என்னோட எக்ஸ்பிளைன் பண்ணல, இப்போ வந்து பார்க்கல. இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் டைப் பண்ண அதை மாறணும். அவுட்புட்டை பார்த்துட்டு வருவோம். சரி, தான் இந்த அவுட்புட் நாங்கள் அவுட்புட்டை பார்த்துட்டு இருக்கா டீட்டெயில் எக்ஸ்பிளேஷனாக பார்ப்போம். அப்ஜெக்டிவாக கொடுத்துட்டு இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இல்லை பார்ப்போங்க. இப்போ 31 டைப் பண்ணுறேன். பார்த்தீங்களா, டைப் பண்ணா 89.6 உள்ளது. மாற்றவே பார்த்தீங்களா இந்த வேல்யூ வந்து மாறுது. இதே யூசர் ஃப்ரெண்ட்லினஸும் கூடவே இருக்குது. இப்போ அதோட வந்து இங்கே இதை பாருங்க, இதை வந்து ஃபெர்னைட்டில் கொடுத்துருண்டா. இப்போ 100 கொடுத்துருந்தா பார்த்தீங்களா, இந்த 37 டிகிரியில் விழுது. இப்போ இல்லை பிள்ளையான வேல்யூ இப்போ கிளியர் பண்ணிக்க மாறுது. இப்போ ஏபிசின்னு கொடுத்தாலும் அவங்க அங்கே ஒன்றும் வராது. ஏன்டா இது இப்படி ஏபிசின்னு இதில் வேல்யூ நியூமரிக்கலாக கொடுக்கலாம். ஸோ இதாங்கடா அவுட்புட். சரி, ஸோ இப்படி வந்து வெயிட் பண்ணுப்பேன். இது வந்து முதல் எங்காடி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. ஸோ நீங்களும் ப்ரோக்ராம் நீங்கள் டிசைன் பண்ணிக்க இந்த லெவலில் வந்து யோசிச்சுக்கணும்.
சரி இதான் நாங்கள் சொன்ன அட்வைஸ். ஓகே இனி இப்போ நாங்கள் இப்போ இந்த கோடிங்கை வந்து கொஞ்சம் தெளிவாக நாங்கள் என்ன நடக்கிறாங்க ஈவெண்ட்ஸை மட்டும் விளம்பரப்படுத்துகிறேன். இப்போ நான் இப்போ நடக்க உங்களுக்கு தெரியும் கிளிக் பண்ண நாளைக்கு டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ண நடந்தது. பாருங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் அதாவது செல்சியஸுக்குரிய டெக்ஸ்ட் பாக்ஸ் இது என்ன அதில் பாருங்க டெக்ஸ்ட் சேஞ்ச் அண்ட் இவெண்ட் ட்ரிகர் ஆகல செல்சியஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் சேஞ்ச் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் எங்கே எழுதுறோம் இந்த ஃபங்க்ஷன் தான் எங்களோட கோட் பிஹைண்ட் ஃபைல் அதாவது இப்போ அதுக்கு பின்னாலே சிஎஸ் டெக்ஸ்ட் செல்சியஸ் டெக்ஸ்ட் சேஞ்ச் ஃபங்க்ஷனில் எழுதுறோம். அதுக்குள்ள ஆப்ஜெக்ட் சென்டர் மேலே டெக்ஸ்ட் சேஞ்ச் இவெண்ட்ஸ் ஆக்சன்டையும் இதையும் பேராமீட்டராக பாஸ் பண்ணுவோம். அதை நீங்கள் இவெண்ட் ஹேண்டில் பண்ணுறது தேவை. அதில் இஸ் அப்டேட்டிங் அந்த அப்டேட்டிங் அது வந்து உங்களுக்கு என்ன ஃபால்ஸாக இருந்தால் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். சரி நான் லொக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பாருங்க இஃப் டபுள் ட்ரைபாஸ் செல்சியஸ் பாக்ஸ் இது வந்து இது ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். சரி அதை வந்து நாங்கள் இப்போ செல்சியஸ் வேல்யூ இதுக்குள்ள போடுறோம் அவுட். இதை வந்து நீங்கள் டீப்பான கான்செப்ட் நீங்கள் சிஷாவில் இப்போ பார்ப்பா தான் தெரியும். வந்து இதை வந்து அவுட்டர் பேராமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க ஃபங்க்ஷனில். அதில் இப்போ நாங்கள் இந்த இதில் என்ன செய்கிறோம்னா நான் ஃபெரனைட்டாக மாத்திரம் இப்போ இந்த இஸ் அப்டேட்டிங் ட்ரூ அண்ட் வேல்யூ இருக்கலோ அதை வந்து நாங்கள் இங்கே இது பண்ணுறோம் என்ன ட்ரிகர் பண்ணுறோம். ட்ரூ அண்ட் ட்ரிகர் பண்ணிவிட்டு சரிண்ணே இது இந்த விளக்கம் ட்ரிகர் ஆகிட்டுன்னா ரிட்டர்ன் ஆகிடும். சரிண்ணே இப்போ ஃபெரனைட் பாக்ஸில் வந்து இப்போ என்ன செய்யுங்கன்னா இப்போ ஃபெரனைட் வேல்யூ டூ ஸ்ட்ரிங்கில் என்ன செய்கிறோம் அதில் ஃபெரனைட் வேல்யூ டூ ஸ்ட்ரிங் டாட் F2 2 டெசிமல் பிளேஸுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது. அதுபடி இஸ் அப்டேட்டிங் ஃபால்ஸை வந்து ஃபால்ஸ் ஆகும். இப்போ இஃப் என்ன உங்களோட அவுட்புட் எம்டியாக இருக்குமாண்டா இப்போ உங்களுக்கு என்ன செய்கிறோம் இதில் வந்து உங்களுக்கு அந்த இது நீங்கள் ஏபிசி அப்படியான அப்படியான வேல்யூவில் இருப்பீங்கடா இது வந்து இப்போ உங்களுக்கு டபுள் ட்ரைபாஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். சரி இதில் வந்து நீங்கள் பார்க்குற செல்சியஸ் வேல்யூன்னு சொல்கிறது வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க இதில் வந்து என்ன செய்கிறோம்னா இது நாங்கள் ட்ரைபாஸ்ன்னு இந்த ஃபங்க்ஷனுக்கால இந்த செல்சியஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்டாக இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் என்ன செய்கிறோம் செல்சியஸ் வேல்யூவாக மாற்றி எடுத்துட்டு போட்டு தான் இப்போ என்ன செய்கிறோம் இதுக்குள்ள கொண்டு வர்றோம். இது வந்து டபுள் ட்ரைபாஸா ட்ரைபாஸ் டபுள் பாஸில் டபுள் ட்ரைபாஸ்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. அதால் எங்களுக்கு இது அவுட்புட் இதாக நாங்கள் இதில் எடுத்துருக்கோம். சரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபெரனைட் டெக்ஸ்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் சேஞ்ச் இந்த ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான் இதுக்கும் அதே லாஜிக் தான். நீங்கள் ஃபெரனைட் இது பண்ணிக்கல இப்போ என்ன செய்கிறோம் ஃபெரனைட் இதை டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் எடுத்து ஃபெரனைட் வேல்யூவை மாற்றிட்டு இப்போ இந்த அந்த இதுக்கான ரிவர்ஸ் ஃபார்முலாவை போடுறோம். சரி ஃபார்முலா போட்டுட்டு அப்டேட்டிங் ட்ரூ சரி ஃப்ளாக் பிஃபோர் அப்படின்ற அதை டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்போ என்ன செய்கிறோம் டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் அல்ல அதுக்கு வந்து போட்டுட்டு இப்போ இந்த அப்டேட்டிங் ஃபால்ஸ்ன்றதை வந்து டிசேபிள் பண்ணிடுறோம். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு அந்த கிளியர் பண்ணிக்க ஏபிசி என்று விரைக்கலாம் அந்த இதுக்கு வந்து வெயில் போட்டு இல்லைங்க எம்டியா ஸ்ட்ரிங்கோட எம்டியான்ட்டு கொடுக்கும். ஸோ இதான் வந்து இந்த ப்ரோக்ராமுக்குரிய ஒரு விளக்கமாக நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக விளங்கப்படுத்தல ஒரு இன்டர்மீடியட்டாக நான் விளங்கப்படுத்தியிருக்கேன். நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுமெண்டா இதை நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். தேங்க்யூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஆக்டிவிட்டியை படி பார்ப்போம்.